கர்த்தாவே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பல காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா காலத்திலும் கனி கொடுப்பது என்பதே. ஆண்டவர் இயேசு கடைசியாக எருசலேமுக்குள் பிரவேசித்ததற்கு பிறகு நடந்த சம்பவங்களில் இதுவும் ஒன்று. ஆண்டவர் இயேசு ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் அதிகமாக இலைகள் இருப்பதினால் அதில் ஏதாகிலும் கனி அகப்படுமா என்று தேடினார். அந்த மரத்தில் கனி இல்லாதபடியினால் இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்தார். அது பட்டு போனது. இலைகள் அந்த மரத்தில் அதிகமாகவே இருந்தது. கனி இருப்பதற்கான அறிகுறியாக அது இருந்தது. ஆனால் இலைகள் இருந்தும் கனி இல்லாமல் இருந்தது மிகவும் கபடத்தனமாகும். அந்த கபடத்தனத்தையே இயேசு இங்கே சபிக்கிறார். பிரியமானவர்களே, கனி கொடுக்கிற காலம் இல்லாமல் இருந்தாலும் தேவன் கனி கொடுக்கும்படி செய்கிறவராயிருக்கிறார். அது தேவனாலே கூடும். இந்த அத்திமரம் இலைகள் அதிகமாக இருந்தாலும் அதில் கனிகள் இல்லாமல் கபடத்தனத்தை காட்டியது. வெளிப்புறத்தில் ஒன்றாகவும் உள்ளே அது வேறு விதமாகவும் இருந்தது. அப்படிப்பட்டவர்களின் கபடத்தனத்தை இயேசு சபிக்கிறார். நாம் நமக்குள்ளே இருக்கும் கனியின் நிமித்தமாக இலைகளை நாம் வெளிப்புறத்தில் காட்ட வேண்டும். அதாவது நமக்குள் இருக்கும் நன்மையான காரியங்கள் மற்றவர்கள் காணும்படி இருக்க வேண்டும். உள்ளே ஒன்று வைத்து கொண்டு வெளியே மற்றொன்றை வெளிக்காட்டக்கூடாது. இயேசு நமக்குள் எல்லா காலத்திலும் கனி கொடுக்கும்படி செய்வார். ஆகையால் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு பெலன் தாரும். உமது கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.